ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பூ வீடியோ தாங்க. பூ கட்டுறதுக்கு இந்த காய்கறியெல்லாம் மூடி வைக்கிற மூடி தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேட் கூட எடுத்துக்கோங்க. ஒரு 2 வரிக்கு வந்து நூல் சுற்றிட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு ஒரு நூலை வந்து அதில் கட்டி விட்டுருங்க தனியாக. அந்த நூலையும் வந்து ஒரு 2 மடங்கு அளந்துட்டு கட் பண்ணிக்கிங்க இந்த நீளத்தில். இன்றைக்கி நான் மல்லிகைப்பூ தாங்க கட்ட போகிறேன். இதுக்கு இடையில வந்து கொஞ்சம் செவ்வந்தி வந்து இடையில வைக்க போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சென்டராக வர மாதிரி வைக்க போகிறேங்க. கால்கட்டு மெத்தட் தாங்க இது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 சைடு ஒவ்வொரு பூ வந்து இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்குங்க. 2 நூலுக்கு இடையில வந்து வைக்கணும். நூல் வந்து ரொம்ப மெல்லிசாக இருந்தால் 4 வரி வர மாதிரி போட்டுக்குங்க. அதில் 2 பிரித்து இந்த மாதிரி எடுத்துக்குங்க. அந்த முடிச்ச ஒட்டி 2 சைடும் 2 பூ வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த நூலை எடுத்து இப்படி அந்த 4 நூலுக்கு மேலே போட்டு கீழேருந்து இழுக்கணும். இந்த மாதிரி முடிச்சு விழுந்து இப்படி நல்லா டைட்டாக இழுத்து விட்டுருங்க. எப்பவுமே ஃபஸ்ட்டு பூவுக்கு 2 முடிச்சு போட்டுருணுங்க. அடுத்த பூவையும் நல்லா நெருக்கமாக வச்சுக்குங்க. மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு அந்த முந்தின பூவோட ஒட்டி நெருக்கமாக வச்சுட்டு இதே போல் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்குங்க. இந்த கால்கட்டு மெத்தடில் வந்து இடையில கட் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டே அளந்துட்டு கட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் ஒரு 3 செட்டு வந்து பூ வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கலர் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு செட்டுக்கு இடையில கூட கலர் வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 செட்டு வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் செவ்வந்திப்பூ வைக்கிறேன். செவ்வந்திப்பூ வந்து 2 சைடாகவும் வைக்கலாங்க. நான் அப்படி வைக்காமல் சென்டராக வர மாதிரி வைக்கிறேன். காம்பை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 நூலுக்கு இடையில வச்சு இப்படி மேலே பார்த்த மாதிரி பிடிச்சி முடிச்சு போடுங்க. காம்பு நீளமாக இருந்தால் படுத்த மாதிரி தாங்க வரும். காம்பு வந்து கொஞ்சம் குட்டையாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி இருக்கும். வைக்கிறதுல ஒரே மாதிரி தான். அந்த காம்பை மட்டும் லைட்டாக இப்படி திருப்பி விட்டு மேலே பூ பார்த்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க வச்சு. அடுத்தது எப்பவும் போல் மல்லிகைப்பூ வச்சுக்கலாம். மல்லிகைப்பூ வந்து மறுபடியும் ஒரு 3 செட்டு வச்சுக்கோங்க. கலர் அதிகமாக வேணும்னா 2 செட்டுக்கு ஒரு தடவை 1 செட்டுக்கு ஒரு தடவை கூட அந்த கலர் வந்து சேர்த்திக்கலாங்க. 3 செட்டு மல்லிகைப்பூ வச்சுட்டு ஒரு செவ்வந்திப்பூ வந்து சென்டராக வர மாதிரி வைக்கிறேன். இதே போலவே உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட்டிக்கிங்க. லாஸ்ட் பூக்கு எப்பவும் போல் 2 முடிச்சு போட்டு கட் பண்ணிடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. மாலை கட்டெலாம் கட்டும்போது அந்த சென்டரில் வந்து கலர் பூ வைப்பீங்களா அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கோர்த்தோம்னா எப்படி வந்து சென்டரில் பூ வச்சு கோர்ப்போம் அந்த மாதிரி கால்கட்டிலே வந்து நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. நார்மலாக பூ கட்ட தெரியாதுங்க, இல்லை வந்து மாலை கட்டு கட்ட தெரியாதுங்க, கால்கட்டிலே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கட்டிக்கலாங்க. பின்னாடி திருப்பி சென்டராக கட் பண்ணிங்க அப்படின்னா 2 சைடு நூல் கிடச்சிடும். அந்த கட்டி விடுறதுக்கு கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இன்னொன்று நல்லா ஜடப்பட்ட மாதிரி பட்டையாக வரும். கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் 4 நூல் போட்டிருக்கிறதுனால. நீங்கள் வந்து ஜடப்பட்ட மாதிரி அப்படி ஜடையில் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கொண்டை சுற்றி வைக்கவும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். கால்கட்டு மட்டும்தான் கட்ட தெரியும் அப்படின்னா அதுலேயே கூட இந்த மாதிரி விதவிதமாக அழகாக கட்டிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.